ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொடக்டிவ் புட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் நிறைய இடத்துல பொதுவாகவே இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஷேரில் லாபம் இருக்குது அப்படின்னா உங்களால் இன்னும் நல்ல லெவலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும். ஆக்சுவலாக என்னன்னா எல்லோரும் டேரெக்டாக ட்ரேடுக்கு தான் விருப்பப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பிரமாதமாக வரும். ரிஸ்க்கை நல்லாவே கம்மி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நார்மலாக ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் சரிங்களா, ஆல்ரெடி ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரேட் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸாக நிறையா பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆப்ஷனை பொறுத்த மட்டும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது இது கடினம் அப்படின்னு யோசிக்காமல் இதை ஜஸ்ட்டு பாருங்கள். இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த 30ஐயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஏன்னா இன்றைக்கி 31வது நாள் நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜியே 30 இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் படித்தாலே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். சரிங்களா? இதில் ப்ரொடக்டிவ் புட் அப்படின்னா இது வார்த்தையே அழகாக இருக்கு பாருங்கள். ப்ரொடக்டிவ் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தெரியுதா? ஒன்று. ரெண்டாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது, நான் சிம்பிளாக பண்ணணும். சரிங்களா? எனக்கு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா சின்ன ஸ்ட்ராட்டஜி அழகாக யூஸ் பண்ணலாம். இதில் ப்ரொடக்டிவ் புட் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரொடக்டிவ் புட் அப்படின்னா என்னென்னு பார்த்துப்போம். இஸ் a ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேர் an investor hold a long stock position and purchase a put option for the same stock. சரிங்களா? இதில் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஷேரில், ஓகேங்களா? அந்த ஷேர் வந்துட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஒரு நேரம் உங்களுக்கு தெரியுது அந்த கம்பெனி பற்றி ஒரு பேடான நியூஸ் வருது. பட் உள்ளுக்குள்ளே என்ன தோணுது, இல்லை இது ஃப்யூச்சரில் போயிடும், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கும், நமக்கு லாஸ் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாது, லாங் டேர்மாக எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை விற்றுட்டீங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட் அந்த மாதிரிலாம் வராது. மினிமம் நீங்கள் 1 இயர் ஹோல்ட் பண்ணால் தான் சில கம்பெனிஸ் வந்து டிவிடெண்டே அலாகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் நுட்பமாக கவனிக்கும் போது இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே போகும்போது, சரிங்களா, கீழே இறங்க போகுது, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழே சரியும் போது புட்டு என்ன ஆகும், மேலே போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அன்லிமிட்டடாக, சரிங்களா, உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படி பண்ணணும் ஜென்ரலாகவே, சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஏ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேங்களா? இந்த கம்பெனி ஷேரை வந்து நீங்கள் 100 ஷேர் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? இந்த 100 ஷேர் நல்லா க்ரோ ஆகிட்டு நீங்கள் வாங்கும்போது 100 ஷேர் வச்சுருக்கீங்க, அதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு 50 ரூபாயில் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஷேர் நீங்கள் வாங்குகிற 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. பாதிக்கு பாதி என்ன வந்துருச்சு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க 1 லட்சம் பண்ணிங்கன்னா டபுள் 2 லட்சமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, இது வந்து லாங் டேர்ம் பர்பஸ், மினிமம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது, இன்னொரு விஷயம், ஈரான், சரிங்களா, யார் நிப்பாட்டினாலும் பிரச்சனை இல்லை, யூஎஸ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இஸ்ரேல் என்ன சொல்லுது, நான் போர் எடுக்கிறதுக்கு ரெடி தான், நான் வந்து விடமாட்டேன், பின் வாங்க மாட்டேன் இப்படின்னு ஏதாச்சும் பேசச்சா ஒரு குண்டு விழுந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், பேட் நியூஸ் இன்னும் அதிகரிக்கும். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் ஸ்லைட்லி சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, இது வந்து சரியுது அப்படின்னு தெரியுது. எவ்வளோக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 90க்கு வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி 90க்கு வரும்போது, சரிங்களா, நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வரைய கற்றுக்கங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இப்படி ரீச் ஆகும்போது இந்த இடம் 100 அப்படின்னு தெரியுது, ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் 100, இங்கேருந்து ஸ்லைட்லி, சரிங்களா, ஒரு கரெக்ஷன் ஆகி திரும்ப மேலே போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். இது நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் இதில் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது தெரிஞ்சிடும். அப்போது இங்கே 90க்கு வரப்போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி. இந்த 90ங்கிறது புட்டுக்கு வந்து என்னது, அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? 90 என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணுறேன், ஸ்ட்ரைக்கு. இதனுடைய ப்ரீமியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, ஓகேங்களா? குவான்டிட்டி என்ன பண்ணுறோம், இதனுடைய லாட் சைஸ் உங்களுக்கு, நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருக்கீங்களா, அதுக்கு ரிலவெண்ட்டாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது ரிலவெண்ட்டாக இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் என்ன பண்ணுறீங்க, லாட் சைஸும் 100 இருக்குது. இப்போது
மார்க்கெட் அப்படியே கீழே சரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த போர் இஷ்யூவில், நீங்கள் என்ன பண்ணலாம், பெரிய லெவலில் வீழ்ச்சி ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு புட்டு என்னாகும், மார்க்கெட் கீழே சரியும் போது இங்கே வரக்கூடிய சரிங்களா லாஸை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புட்டில் கவர் பண்ணிடலாம். சரிங்களா, இது கீழே சரியும் போது புட்டு என்ன ஆகும், மேலே போகும். சரிங்களா, அப்படி மேலே போகும்போது உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஏன்னா இங்கே வர லாஸை இது பண்ணிடலாம். இப்போ இங்கே திரும்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரீங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் இங்கே நினச்சதை விட நல்லா க்ரோ ஆகி கீழே வந்துருச்சு. சரிங்களா, ரொம்ப கீழே ஆகிட்டு. அப்போ நம்ம வாங்கின அந்த 50 சரிங்களா, நம்ம இனிஷியலாக வாங்கினோம்ல, நம்ம ஷேர் வாங்கி வச்சுருந்தோம்ல, அந்த ஷேர் என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரைஸ் வந்து திரும்ப 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கின ப்ரைஸுக்கே வந்துருச்சு அப்படின்னா எங்கே என்ன ஆயிரும், மேலே போய் இந்த 10 ரூபாயில் இருக்க ப்ரீமியம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா 60 போய் நிற்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா. உங்களுக்கு என்ன வரும், அந்த லாஸை இங்கே ரெக்கவர் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அகெயின் இங்கே சப்போர்ட்லேருந்து திரும்ப மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகும். ரைட்டா, அது 25 இயர்ஸ். அப்புறம் உங்களுக்கு இதுலேயுமே லாஸ் கிடையாது. சரிங்களா, நீங்கள் வாங்கின 50 ரூபாயில் தான் திரும்ப ஸ்டாக் வந்திருக்கீங்க, க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு, திரும்ப போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் ரிலீவ் ஆகிட்டு இதை விட்டீங்க அப்படின்னா அகெயின் மேலே போயிடும். நீங்கள் இந்த சூழலில் ஒரு சின்ன ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ணிட முடியும். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் சரிங்களா, ரிஸ்க்கை எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுதோ நீங்கள் கம்மி பண்ணணும். சிங்கிள் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, அதை வச்சு புட்டை பை பண்ணுறீங்க. சரிங்களா, அதனால் இது டபுள் ஆக்ஷன் ஆயிரும். நீங்கள் சிங்கிள் ஆக்ஷன் இப்போ வந்து நீங்கள் புட்டை மட்டும்தான் பை பண்ணுறீங்க, காலை மட்டும்தான். இப்போ ட்ரேடர் உள்ளே வந்து சரிங்களா, நீங்கள் இனிஷியலாக 0 வந்தாலே 9 out of 10 சரிங்களா, அதில் என்ன 10ல் 9 பேர் என்ன பண்ணிடுறாங்க, 10 out of 9ல் என்ன ஆயிடுறாங்க, தோத்துடுறாங்க. சரிங்களா, அப்போ என்ன ஆகுது, லாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை மீன் பண்ணுது. நீங்கள் உள்ளே வரவுமே உங்களுக்கு காட்டிடும். சரிங்களா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம டபுள் ஆக்ஷன் எடுக்கும்போது ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம், பெரிய லெவலில் லாஸ் போக வேண்டாம். எல்லோரும் மினிமமாக 50,000 லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரிங்களா, ரிப்போர்ட் சொல்லுது. சரிங்களா, அவங்க எடுத்த சர்வே கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அங்கே நடக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஷோ பண்ண போகிறாங்க. அது பேக் எண்டில் என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறது டெக்னிக்கலாக அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போகாமல் சரிங்களா, டபுள் ஆக்ஷனோட போகும்போது ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே இந்த சார்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை உங்களுக்கு நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு, இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓரளவுக்கு வரைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாயிரும். அப்படி தொடர்ந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். சரிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.